அதாவது உலகம் தோன்ற போது முதல்ல மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்தான். அவனுக்கு முறை கிடையாது, ஆண் பெண் என்று இருந்தான். அதுக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, தங்க. அப்போ நாகரிகங்கள் வளர்கிற போது அவனுக்கு வழிபாடு தேவைப்படுது. அது எப்படி தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையினால் வருகிற பேரிடர், அந்த இடி மின்னல் மழை இதுகள் தாக்குற போது தன்னை பாதுகாத்துக்குள்ள மரப்புந்துகளில் போய் ஒளிஞ்சான் எல்லாம் பண்ணுற போது, அப்போ எங்களை ஏதாவது பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவன் உள்கிடக்கையாக கடவுளேன்னு சொல்லி பஞ்சபூதங்களை தான் முதல்ல வழிபட்டான். அந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு தன்மை தான் அவன் ஒரு இடத்துல எதை வச்சு கும்பிட்ற பஞ்சபூதம்னா காற்று, நில, நீர், காற்று, ஆகாயம் இருக்குது. இப்போ இதை எப்படி வழிபடுறதுக்கு வழி தெரியலை. அப்போ ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக ஒரு கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வச்சு கும்பிட ஆரம்பித்தான். அப்போ இந்த வழிபாட்டுக்கு வர்ற போது அப்போ இறைவனால் இந்த மானிட ஜென்மங்கள் கடை தேறுவதற்காக இறைவனால் ஆக்கப்பட்ட கோயில்கள் தான் அந்த உத்தரகோசமங்கை என்பதும், திருப்புணவாயில் பாண்டிய நாட்டு 14 தலங்கள் 2வது ஸ்தலம் என்கிற திருப்புணவாயில், அதே போல் ஆயுத கைலாசம், இது சிதம்பரம். இந்த கோயில்களை உருவாக்குற போது இந்த கோயில்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ ஆதி கைலாசநாதர் கோயில் இங்கே இருக்கிற போது இவர் சிவபெருமான் இந்த ஆதி கைலாசநாதராகவே இவர் வந்து இந்த ஆற்றுக்கரையில் உட்கார்ந்துருக்கார். காரணம், பாண்டிய நாட்டினுடைய கடைசி எல்லை இந்த ஆற்றுக்கரை தான்.